ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்டுக்கான இன்னும் ஒரு வாரம் தான் எக்ஸாமுக்கு இருக்குது. ஸோ அதனால் 11th ஸ்டாண்டர்டுக்கான 5 மார்க் ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதை வைக்கிறேன். 5 மார்க் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் 11th. ஏன்னா 11th பெரும்பாலும் மாணவர்கள் படிக்கணும்னு விரும்புறதில்ல. அட்லீஸ்ட் அந்த 5 மார்க்காவது படித்து பாஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள், நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்கள். 2 மார்க் 3 மார்க் எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக 90க்கு 90 எடுக்கலாம் அப்படின்னு நான் ப்ராமிஸ் பண்ணுவேன். ஏன்னா இந்த கொஷின்ஸ் கண்டிப்பாக வரும், சரிங்களா? ஸோ 11th ஸ்டாண்டர்ட் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ கீழே அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா ஆல்ரெடி பயாலஜி மட்டும்தான் போடல, கம்ப்யூட்டர் பயாலஜி மட்டும் தான் போடல, ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி எல்லாமே போட்டுட்டேன் பாருங்கள். ஸோ 90க்கு 90 எடுக்கலாம். சாப்டர் 1 கட்டாயம் நல்லா படிங்க. சாப்டர் 1 வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸு 2 மார்க் 3 மார்க் கட்டாயம் நல்லா படித்து பாஸ் எடுத்துடலாம். சாப்டர் 1 ரொம்ப ஈஸி. இந்த ஃபஸ்ட்டு 1.1 இருக்க 10 சம்மே போடுங்க. எக்ஸாம்பிள் 1.4, 1.5, 1.7, 1.8, 1.9, 1.9 எல்லாம் ஈஸி போட்டு பாருங்கள். 1.3 போங்க. 1.2 படிக்கலனாலும் பரவாயில்ல. 1, 4, 5, 6, 7, 8, 9, 12 இந்த சம்ஸை விட்டிங்க அவ்வளோதான். இதுலேருந்து கட்டாயம் ஒரு 3 மார்க்கு அல்லது 2 மார்க் வந்துடும். எக்ஸாம் 1.18, 19, 20, 22, 23, 24, 26, 27 மொத்தமாக ஒரு 15-20 சம் தான் இருக்கும். பட் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக இருக்கும். இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் எப்படியும் போட்டுருங்க, ஈஸி. 2 மார்க் 3 மார்க் எல்லாம் சேர்த்து கொடுத்துருங்க. சாப்டர் 2 5 மார்க் வந்து ஒன்று தான். 1.1ல் ஒன்று தான். எக்ஸாம்பிள் 1.2, 1.3ல் நான் இருக்கக்கூடிய சம்ஸ் நான் கொடுத்துட்டேன். 4 சம் 3 சம் தான். கட்டாயம் அதை போட்டு பாருங்கள். 2 5 மார்க் கூட வர வாய்ப்பு இருக்கு கோட்டையில். சாப்டர் 2 பாருங்கள். எக்ஸைஸ் 2.1ல் செகண்ட் ஒன் தியரம் 2.1 அது ஈஸி. ரூட் 2 ரூட் 3 இர்ரேஷனல் ரேஷனல். எக்ஸைஸ் 2.2ல் 1 2 6 எக்ஸாம்பிள் 2.1 2.2 2.3 2.5. எக்ஸைஸ் 2.4ல் 1 5 7 8 9 10 ஸோ 6 சம் தான். எக்ஸாம்பிள் 2.10 2.11 2.12. எக்ஸைஸ் 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் 5 மார்க்கும் கேட்பாங்க, 3 மார்க்கும் கேட்பாங்க. 1 2 4 5 மட்டும் 3 மார்க்கு பாருங்கள், இதெல்லாம் 5 மார்க். 2.11 சிம்பிளிஃபிகேஷன் 8 சம் இருக்குது, 8 சம்மையும் பாருங்கள். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2.11. ஸோ இந்த எக்ஸைஸ் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். இதில் ஒன்றுமே கிடையாது. இதில் பாருங்கள், ஒரு எக்ஸைஸில் 5 சம் 6 சம் தான் கொடுத்துருக்குறேன். இதையாவது பாருங்கள். 2.12ல் லாகரிதமில் நீங்கள் 5 மார்க்லும் எதிர்பார்க்கலாம், 3 மார்க்லையும் எதிர்பார்க்கலாம். 2 3 4 6 8 11 12. எக்ஸாம்பிள் 2.34 35 38 இதை மட்டும் பாருங்கள். அல்ஜிப்ரா படிச்சிங்கன்னா 2 மார்க் 3 மார்க் வரும், பார்த்துக்கலாம். சாப்டர் 4 இன்னும் அல்ஜிப்ராவில் இருக்குது, நான் கொடுக்கல. இதையாவது ஒழுக்கம் படிக்கிறேன். சாப்டர் 4 சாப்டர் 3 வந்து லாஸ்ட்டில் வச்சுருக்கேன், சொல்கிறேன். சாப்டர் 4ல் 4.1ல் ஒன்றுமே கிடையாது. ஃபேக்டோரியல் சம்ஸ் தான் கொடுத்துருக்கேன். 14 15 16 அவ்வளோதான். 4.16 4.17 4.18 எக்ஸாம்பிள். 4.20 4.21 23 25 எல்லாமே ஃபேக்டோரியல் சம் தான், ரொம்ப ஈஸி. 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். அப்புறம் 1 2 9 அப்புறம் பி கொடுத்தா ஆர் கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி ஃபஸ்ட் 2 சம். 9 16 18 7 எக்ஸைஸில் 6 சம் தான். எக்ஸாம்பிள் 4.26 27 35 அவ்வளோதான், ஒரு 10 சம் கூட கிடையாது. ஸோ 4.36 4.41 4.42வும் பார்த்துக்கோங்க. இந்த 4.1 4.2 ரொம்ப ஈஸி. 4.3ல் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி சம் தான். என்ன கொடுத்து சி கண்டுபிடிக்கிறது, என்சி காம்பினேட்ரிக்ஸ். ஸோ இது வந்து 1 2 3 4 நல்லா பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் 4.44 4.46 4.47 49 50. ஸோ 4th சாப்டரையும் 2 எதிர்பார்க்கலாம். சாப்டர் 5 ரொம்ப ஈஸி. 5.1 முடிஞ்சால் பாருங்கள், நல்லா படிக்கிற பசங்க பாருங்கள். 4 5 6 7 எக்ஸாம்பிள் 5.5 5.6 5.8. ஸோ இது வந்து 5th சாப்டர் 5.1 இம்பார்ட்டன்ட் தான், பட் முடிஞ்சால் பாருங்கள். 5.2 5.3 5.5 தயவுசெய்து பார்த்துருங்க. இந்த 1 2 6 7 அவ்வளோதான். 5.2 எக்ஸாம்பிள் 5.15 5 சம். 5.3ல் 3rd சம் அதான் 8 8 5 5 நம்ம 10th போட்டோம்ல 3 3 5 5 அந்த மாதிரி சம் ஈஸி. 5.4ல் ஃபஸ்ட்டு செகண்ட் ஒன் தனி 7th 8th அவ்வளோதான். எக்ஸாம்பிள் 5.23 5.24 அட்லீஸ்ட் இந்த 10 சம்மாவது பாருங்கள். 5th சாப்டர் ஈஸியாக இருக்கா? 6th சாப்டர் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே ரொம்ப ஈஸியாக போட்டுடலாம். 6.1ல் 6 9 14 15 எக்ஸாம்பிள் 6.2 6.3 இதை மட்டும் பாருங்கள். 6.2ல் இந்த சம்ஸ் ரொம்ப முக்கியம். அது கொலினியர்னு ஒரு சம் இருக்குது, ரொம்ப முக்கியம். 1 2 4 10 எக்ஸாம்பிள் 6.9 6.14 6.16 6.20 இதில் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் ஃபார்முக்கு மாற்றுங்க, இந்த ஃபார்முக்கு மாற்றுங்க அப்படின்னு சொல்லியெல்லாம் சம் இருக்குது. இதில் கட்டாயம் ஒரு 5 மார்க் 3 மார்க் வரும், நான் சொல்லியிருக்கேன். 6.3ல் 11 12 13 3 சம் தான். எக்ஸாம்பிள் 6.22 23 24 பெரிய லெவலில் இல்லை. 6.4ல் கட்டாயம் ஒரு 3 மார்க் எதிர்பார்க்கலாம். 4 2 3 இதெல்லாம் ரொம்ப மொக்க சம். 7th ஃபஸ்ட் ஒன் ஈஸி. 8th 9th அது ஈஸி. எக்ஸாம்பிள் 6.33 33 34 36 நீங்கள் எடுத்து பாருங்கள். நீங்கள் 6th சாப்டர் பயப்படாதீங்க. அட்லீஸ்ட் இந்த 6.2 6.4ஆவது அட்லீஸ்ட் பாருங்கள். ஏன்னா அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் எடுத்து பாருங்கள். செப்பரேட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, கம்பைன்ட் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். 3rd சாப்டர் ரொம்ப வீக்காக இருக்கவங்க வேண்டாம். 3rd சாப்டர் முடிஞ்சவங்க படித்தா போதும். 3.2ல் 3 4 6 9 10 11 இதுலேருந்து ஒரு 2 மார்க் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரே ஒரு ஃபார்முலா S =
எஸ் ஈக்குவல் டு ஆர் தீட்டான்னு ஒரு ஃபார்முலா இருக்கும், அதை வச்சு ஆர் கண்டுபிடிக்கணும், எஸ் கண்டுபிடிக்கணும், தீட்டா கண்டுபிடிக்கணும், இப்படி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியான எக்ஸசைஸ், 2 மார்க். 3.4ல் கட்டாயம் 3, 4, 9, 11, 20, 23, 25 6 சம் 7 சம் நல்லா பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 3.16, 3.17 பார்த்துக்கோங்க. 3.5ல் 6, 8 எவ்வளோ சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறீங்க? மொத்தமாகவே 3 எக்ஸசைஸில் இருக்க சம்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஸோ இதையே ஒழுக்கமாக பாருங்கள் போதும், பெரிய லெவலில் நான் எதுவுமே சொல்லலை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கொடுத்துருக்குறேன். ஸோ இதுலேயும் நீங்கள் ஷார்ட் பண்ணி படிக்கணும்னு ட்ரை பண்ணிங்கன்னா ஃபெயில் ஆகிடுவீங்க. 2 மார்க் 3 மார்க் எவ்வளோ சார் எழுதலாம்? கம்பல்சரி என்னால் சொல்ல முடியாது, பட் 6 2 மார்க் 3 மார்க் என்னால் ஷியோரிட்டியாக கேரண்டி கொடுக்க முடியும். நீங்கள் கம்பல்சரி எழுதணும்னு நினச்சிங்கன்னா எல்லா கான்செப்ட்டும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 3rd சாப்டர் தெரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அடுத்த 5 சாப்டராவது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓரளவுக்கு அது ஃபார்முலா ஓரியன்டாக தெரிஞ்சு வச்சுக்கணும், கான்செப்ட் ஓரியன்டாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். 5 மார்க் 7 எழுதிடலாம் கேரண்டி. 1 மார்க்கு புக் பேக் 18 வந்துடும். 1 2 ஃபார்முலா எதாவது கேட்பாங்க. பட் 5 மார்க்கு கீழே டிசிஷன் பாக்ஸில் இருக்குது, அதை பார்த்துட்டு இது பாருங்கள். ஏன்னா 5 மார்க் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதுக்கு தான் ஃபஸ்ட்டு சாப்டர்லேயும் 2 கேட்பான் 5 மார்க்கு. சரிங்களா? ஃபஸ்ட்டு சாப்டர் ரொம்ப ஈஸி. அல்ஜிப்ராலையும் 2 கேட்பான், பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக கேட்பான், 2.12லையும் கண்டிப்பாக கேட்பான், 2.8லையும் கேட்பான். அதே மாதிரி 3rd சாப்டரில் நேப்பியர் ஃபார்முலா படிச்சுக்கோ முடிஞ்ச அளவுக்கு. 3.2ல் 2 சம் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 4th சாப்டர் 4.4ல் மேத்தமேட்டிக்கில் ஒரு சம் வந்துடும். அதே மாதிரி 5th சாப்டரில் 5.2வும் 5.5வும் 5.4வும் நல்லா படிச்சுக்கோ. இருக்கிறதே 4 சம் தான். அடுத்தது 6th சாப்டரில் கடைசி 6.4ல் ஒரு 4 சம் தான் கொடுத்துருக்கேன். 5 மார்க் ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கேன், அதை படித்தா போதும். தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.